ശ്ലോകം 20. മാതാ കഥം സുദീനാസി രുദിദേവ വിഭാസി മേ ജീവമാനേ മയി സുദേ തദാന്യേ രവിസാരദൗ. മാതഃ കഥം സുദീനാസി രുദിതേ ഏവ വിഭാസി മേ ജീവമാനേ മയി സുദേ തദാ അന്യേ രവിസാരദൗ. அம்மாட்ட கேக்குறான், புத்திரனான கருடன் வினரேட்ட, என்னத்துக்காக்கும் அம்மா இப்படி துக்கிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க, நீங்க அழுதுண்டாக்கும் இருக்கேள் அப்படின்னு எனக்கு தோணுறது. அம்மாவோட புத்திரர்களான நானும் ஆதித்யனோட சேராளியும் ஜீவிச்சுருக்கிறத நீங்கள் என்னத்துக்காக்கும் இப்படி சங்கடப்படுற அப்படின்னு கேக்குற. சூரிய பகவானோடு ரதத்தோடு சாரதியும் வினதையோடு புத்திரனாக்கும். அதாக்கும் இங்க கருடன் நானும் ஆதித்யனோடு தேராளியும் ஜீவனோட இருக்கிறத நீங்கள் என்னத்துக்காக்கும் துக்கிக்கிற அப்படின்னு கேட்டது. 21வது ஸ்லோகம். துக்கிதாசி ததோ வாம் திக் ஜீவிதம் சாருலோச்சனே கிம் ஜாதேன சுதேநாதா யதி மாதா சுதுக்கிதா. துக்கித அசி ததஹ வாம் திக் ஜீவிதம் சாருலோச்சனே கிம் ஜாதேன சுதேன அத யதி மாதா சுதுக்கிதா. அம்மா துக்கிச்சுருக்க, நாங்கள் அதுக்கப்புறமா என்னத்துக்காக்கும் இப்படி வாழணும்? அம்மை சங்கடப்பட்டு இருக்கிறத புத்திரன் ஜீவிச்சிருக்கிறதுனால என்ன வாக்கும் ஒரு பலம். அம்மைக்கு சங்கடம் உண்டாக்காம நல்ல ஒரு சௌபாகியமான வாழ்க்கைய கொடுக்க வேண்டியது புத்திரனோட கடமையாக்கும். அம்மாவுக்கு ஏதாவது சங்கடம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த சங்கடத்தை போக்க வேண்டியது புத்திரனோட கடமையாக்கும். அம்மா இப்படி சங்கடப்பட்டு இருக்கிறத அத கண்டுக்காம இருக்கிறது புத்திர தர்மம் கிடையாது. அதனால அம்மாவுக்கு என்ன சங்கடம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அத போக்காம இருக்கிற புத்திரன் என்னத்துக்காக்கும் புத்திரனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு புத்திரனான கருடன் கேக்குறார். அதனால அம்மா சங்கடப்பட்டு இருக்கிறதுனால அம்மாவோட சங்கடம் நிவர்த்தி பண்ணாத அந்த நிலைமையில புத்திரன் வாழ்ந்துட்டு இருந்தா அதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால உங்களோட சங்கடத்தை சொல்லுங்க, உங்களோட சங்கடம் அது என்னதான் ஆனாலும் சரி, நான் அந்த சங்கடத்தை போக்குறேன் அப்படின்னு கருடன் சொல்றார். 32வது ஸ்லோகத்துல 22வது ஸ்லோகத்துல முதல் லைனு கருடன் சொல்ற மாதிரியும் 2வது லைனு வினதை சொல்ற மாதிரியுமாக்கும் இருக்கு. அப்போ 22வது ஸ்லோகத்துல முதல் லைனு சம்சமே காரணம் மாதா கரோமி விகதஜ்வரா. சம்சமே காரணம் மாதா கரோமி விகதஜ்வரா. அம்மா அம்மா துக்கிக்கிறது என்னத்துக்காக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க, அந்த துக்கத்தை நான் இல்லாம பண்றேன் அப்படின்னு கருடன் சொல்றார். அதுக்கு வினதை சொல்றதாக்கும் 22வது ஸ்லோகத்துல 2வது லைனு சபத்யாதாஸ்யஹம் புத்ரா கிம் ப்ரவீமி விருதாட்சதா. சபத்யாதாசி அஹம் புத்ரா கிம் ப்ரவீமி விருதாட்சதா. புத்ரா, நான் இப்போ சபத்னியோடு தாசியாக்கும், என்னோடு சகோதரி உன்னோட அப்பாவோடு இன்னொரு மனைவியாக்கும், அதனாலயாக்கும் இங்க சபத்னி அப்படின்னு சொன்னது. அப்போ உன்னோட அப்பாவோடு இன்னொரு மனைவியான என்னோட சகோதரியோடு தாசியாக்கும். நான் என்ன சொல்லட்டும், நான் ரொம்ப ரொம்ப இன்சல்ட் செய்யப்பட்டுட்டேன், அவமானமாயிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லதா. എന്നിട്ട് വിനதை சொல்றதாக்கும் 23வது ஸ்லோகத்துல முதல் லைனு 23வது ஸ்லோகத்துல 2வது லைனு கருடன் சொல்ற மாதிரியாக்கும் இருக்கு. அதனால 23வது ஸ்லோகத்துல முதல் லைன பாக்குறோம். வஹமாம் சாப்ரவீத்யத்ய தேனாஸ்மி துக்கிதா சுதா. வஹமாம் சாப்ரவீதி அத்ய தேன அஸ்மி துக்கிதா சுதா.
வினதை சொல்றா, அவள் இப்ப என்ன தூக்கிட்டு நடா அப்படின்னு சொல்லலா. அதனாலயாக்கும் நான் இப்ப துக்கிச்சுட்டு இருக்கேன், அவளோட தாசியாக்குமே நான். அதனால கத்ரு எங்கிட்ட சொல்றா, என்ன தூக்கிட்டு நடா அப்படின்னு. 23வது ஸ்லோகத்துல 2வது லைன் கருடன் சொல்ற மாதிரியாக்கும் இருக்கு. வஹிஷ்யேஹம் தத்ர கில யத்ர சாகந்துமுல்சுகா. கத்ருக்கு எங்கேயாக்குமோ போகணும், அங்கக்கு நான் சுமந்துட்டு வைக்கிறேன், அம்மா சங்கடப்படாம இருங்கோம் அப்படின்னு கருடன் சொல்றார். എന്നിട്ട് கருடன் சொல்றதாயிட்டு 24வது ஸ்லோகத்துல முதல் லைன். 2வது லைன் வியாசர் கண்டினியூ பண்ற மாதிரி கதைய. முதல் லைன் கருடன் சொல்ற மாதிரி, மாஷோகம் குரு கல்யாணி நிச்சிந்தாம் த்வாம் கரோம்யஹம். மா சோகம் குரு கல்யாணி நிச்சிந்தாம் த்வாம் கரோமி அகம். அம்மா துக்கிக்காதுங்கோ, அம்மாவோட துக்கத்தை நான் இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்னு. എന്നിട്ട് இந்த 24வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாசன் சொல்ற மாதிரி ஆக்குமே. இத்யுக்தா சாகதா பார்ஷ்வம் கத்ரோஸ்ச வினதா ததா. இதி உக்தா சாகதா பார்ஷ்வம் கத்ரோஹோ ச வினதா ததா. இப்படி சொன்னது கேட்டோன்னு வினதை கத்ருவோடு கிட்டக்க போனா. கருடன் சொன்னதை கேட்டுட்டு வினதை கத்ரு கிட்ட போனா அப்படின்னு வியாசர் இங்க சொல்லி நிப்பாட்டுறார். എന്നിട്ട് வியாசர் கண்டினியூ பண்றார். ஸ்லோகம் 25. दासीभावमवागर्तुं गरुडोऽपि महाबला उवाहदां सपुत्रां वै सिन्धोपारं जगामः. दासीभावम् अपागर्तुं गरुडो अपि महाबलः उवाह तां सपुत्रां वै सिन्धोः पारं जगामः. दासीभावம் இல்லாம பண்றதுக்கு மகாபராக்கிரமசாலியாயிருக்கிற கருடன் கத்ருவையும் புத்திரர்களையும் சுமந்துண்டு சிந்து நதியோடு மறுகரைக்கு பறந்தார் அப்படின்னு வியாசர் இங்க சொல்லிட்டு இருக்கார். 25வது ஸ்லோகத்திலேயாக்கும் வியாசர் சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம். 24வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 25வது ஸ்லோகமும் 26வது ஸ்லோகமுமே வியாசர் சொல்றதாயிட்டு தான் இருக்கு. அதனால 26வது ஸ்லோகம். கத்வா தாம் கருட ப்ராஹ ப்ரூஹி மாதர் நமோஸ்துதே கதம் முச்யேத மே மாதா தாசி பாவாத சம்சயம். கத்வா தாம் கருடஹ ப்ராஹ ப்ரூஹி மாதஹ நமோ அஸ்துதே கதம் முச்யேத மே மாதா தாசி பாவாத் அசம்சயம். சிந்து நதியோடு மறுகரையில போனோன்னு கருடன் கத்ரு கிட்ட கேட்டார், அம்மாவே, அம்மாவுக்கு நமஸ்காரம், அம்மாவோட ஸ்தானத்துல இருக்கிற அப்பாவோடு இன்னொரு மனைவியாக்குமே கத்ரு, அதனால அம்மானே கூப்பிடுறார். உங்களுக்கு நமஸ்காரம், என்னோட அம்மைய இந்த தாசி பாவத்தில இருந்து மோஜிப்பிக்கிறதுக்கு என்னவாக்கும் ஒரு வழி, ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்களே அப்படின்னு. 27வது ஸ்லோகம் கத்ரு கருடனுக்கு பதில் சொல்றதாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. அமிர்தம் தேவலோகாத்வம் பலாதானியமே சுதான் சமர்ப்பய சுதாத்யாசு மாதரம் மோஜயாபலா. அமிர்தம் தேவலோகாத் த்வம் பல ஆதானிய மே சுதான் சமர்ப்பய சுதா அத்ய ஆசு மாதரம் மோஜயாத் அபலாம். மோஜய அபலாம். தேவலோகத்திலேந்து அமிர்த திருடிண்டு வந்து என்னோட புத்திரர்களுக்கு கொடுத்தானாக்கா. மகனே கருடா, உன்னோடு சக்தி இல்லாத அம்மைய, அபலையான அம்மைய நான் உடனடியா மோஜிப்பிக்கிறேன், என்னோட தாசி பாவத்திலேந்து விடுதலை பண்றேன் அப்படின்னு கத்ரு பதில் சொன்னதாயிட்டு இங்க சொல்லப்படுறது. എന്നിട്ട് வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு கதைய கண்டினியூ பண்றார். ஸ்லோகம் 28.
इत्युक्त प्रययौ शीघ्रमिन्द्रलोकं महाबल कृत्वा युद्धं जहाराशु सुधा कुम्भं गगोत्तम इति उक्तः प्रययौ शीघ्रम् इन्द्रलोकं महाबल कृत्वा युद्धं ஜஹார ஆசு சுதாகும்பம் ககோத்தமஹ இப்படி சொன்னதை கேட்ட உடனடியாயிட்டு கருடன் மகா பராக்கிரமசாலியான கருடன் இந்திரலோகத்துக்கு பறந்தார். அங்க போய் யுத்தம் செஞ்சு அதிசீக்கிரமாக அமிர்த கலசத்தை திருடினார். கருடன் நேர்வழியில கேட்டு பார்த்தாரு இந்திரன் கிட்ட, இந்த பாலாழி மதன சமயத்துல நானும் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கேன் பாலாழி கடையறதுக்கு. மந்தர பர்வதத்தை தூக்கிண்டு வந்து பாலாழியில போட்டது நானாக்கும் மகாவிஷ்ணுவோடு ஆജ്ഞை பிரகாரம். அப்படியெல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால இந்த அமிர்துக்கு எனக்கும் அவகாசம் எல்லாம் இருக்கு. எனக்கு ஜாஸ்தி எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் தந்தா போரும். அது என்னோடு சகோதர ஸ்தானத்துல இருக்கிற சர்ப்பங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆயிட்டாக்கும். அப்படி கொடுத்தானா என்னோட அம்மைய மோதிப்பிக்கிறேன் அப்படின்னு கத்ரு சொல்லியிருக்கான். அப்படின்னு கேட்டுட்டும் இந்திரன் அமிர்தத்தை கொடுக்கலை. அதனால யுத்தம் பண்ணினார். എന്നിട്ട് அங்கேருந்து அமிர்த கும்பத்தை திருடிண்டு ஓடினார் கருடன். 29வது ஸ்லோகம். சமானியாமிருதம் மாத்ரே வைனதேய சமர்ப்பய மோதிதா வினதா தேன தாசி பாவாத சம்சயம். சமானியாமிருதம் சம் ஆனியாமிருதம் மாத்ரே வைனதேயः சமர்ப்பயத் மோதிதா வினதா தேன தாசீபாவாத் அசம்சயம். அமிர்தத்தை கொண்டு வந்து வினதாபுத்திரன் ஆன கருடன் கத்ருகிட்ட கொடுத்தார். அப்படி அம்மாவோடு அந்த தாசி பாவத்தை பூர்ணமாயிட்டும் இல்லாம பண்ணினார். கத்ருகிட்டேந்து அம்மாவை விடுதலை பண்ணினார் அப்படின்னு வியாசர் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். ஸ்லோகம் 30. அமிர்தம் சஞ்சஹாரேந்திர ஸ்நாதும் சர்ப்பாயதாகத தாசி பாவாத் விநிர்முக்தா வினதா விபதேர்பலாத். அமிர்தம் சஞ்சஹார இந்திரஹ ஸ்நாதும் சர்ப்பா யதா கதாஹ தாசி பாவாத் விநிர்முக்தா வினதா விபதேஹே பலாத். சர்ப்பங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு இந்த அமிர்தத்தை சாப்பிடலாம் அப்படின்னு அமிர்த கலசத்தை வச்சுட்டு போயிட்டு குளிக்க போன டைமை பார்த்துட்டு தேவேந்திரன் அமிர்த கும்பத்தை அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டார். கருடனோட சக்தியால தாசி பாவத்திலேருந்து வினதை விடுதலையும் ஆனா. கத்ரு சொன்னபடி கருடன் பேச்சு காப்பாத்தினார். இந்திரன் கிட்ட இருந்து அமிர்த கலசத்தை திருடிண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தார். ஆனா அந்த சர்ப்பங்கள் குளிச்சுட்டு சாப்பிடலாம், சுத்தமா சாப்பிடலாம் அப்படின்னு அமிர்த கலசத்தை வச்சுட்டு குளிக்க போன நேரத்துல தேவேந்திரன் ஓடி வந்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டும் போயிட்டார். அப்ப சர்ப்பங்களுக்கு அமிர்தமும் கிடைக்கல. ஆனா அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்ததுனால கத்ருவோடு அந்த தாசி பாவத்திலிருந்து அம்மாவான வினதைக்கு மோதனவும் கொடுத்தார் கருடன். அதையாக்கும் இங்க வியாசர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது. ஸ்லோகம் 31. தத்ராஸ்தீர்ணா குஷாஸ்தைஸ்து லீடா பன்னகநாமகைः த்விஜிஹ்வாஸ்தே சுசம்பன்னா குஷாக்ரஸ்பர்ஷமாத்ரத. தத்ராஸ்தீர்ணாः தத்ர ஆஸ்தீர்ணாः குஷாः தைः து லீடா பன்னகநாமகைः த்விஜிஹ்வாः தே சுசம்பன்னா
குஷாகிர ஸ்பர்ஷ மாத்திரதா. அமிர்த கும்பம் வைக்கிறதுக்கு அவ பூமியில வைக்கலை, அமிர்த கலசத்தை தர்பைய விரிச்சு தர்பைக்கு மேலேயாக்கும் வச்சது. அந்த தர்பைக்கு மேல வச்ச அமிர்த கலசத்தையாக்கும் இந்திரன் எடுத்துட்டு ஓடினது. அதனால இந்த சர்ப்பங்கள் குளிச்சுட்டு வந்தோன்னு அந்த அமிர்த கலசத்தை காண்றதுக்கு இல்லை. அதனால அவளுக்கு ஒரு நப்பாசை, ஏதாவது டிராப்ஸ் அமிர்து இந்த தர்பப்புல்ல விழுந்திருந்தாலோ நக்கி பார்த்துடலாம். ஒரு சின்ன டிராப்ஸ் அமிர்து நாக்கில போனாலும் நமக்கு மரணம் அப்படிங்கறது உண்டாவாதே அப்படின்னு நினைச்சிட்டு அவ அந்த நாகங்கள் எல்லாம் அந்த தர்பப்புல்ல நல்லா நக்கின உடனே அவளோடு அந்த நாக்கு தர்பையோடு ஷார்ப்பான அக்ரத்தால ரெண்டாயிட்டு பிளர்ந்து போச்சு. ஸ்லோகம் 32. மாத்ரா சப்தாஸ்சயே நாக வாசுகி பிரமுகாஷுஜா பிரம்மாணம் சரணம் கத்வா தேஹோஜு ஷாபஜம்பயம். மாத்ரா சப்தாஹ ச அயே நாகா வாசுகி பிரமுகாஹ ஷுஜா பிரம்மாணம் சரணம் கத்வா தே ஹோஜுஹு ஷாபஜம்பயம். മാതൃശാപത്താല ദുഃഖം അനുഭവിച്ച വാസുകി തുടങ്ങിയ നാഗങ്ങൾ ബ്രഹ്മാവ ശരണം പ്രാപിച്ച് ശാപഭയത്തെ சொன்ன. எங்களோட அம்மா இப்படி எங்களை சபிச்சுட்டா, நாங்கள் எல்லாம் ஜனமேஜய மகாராஜா யாகம் பண்ணும்போது சர்ப்பயஜ்ஞம் பண்ணும்போது அதுல போய் விழுவோம் அப்படின்னு சபிச்சிருக்கா, எங்களை காப்பாத்தணுமே அப்படின்னு. ஒரு சில நாகங்கள் தான் முடியாது சொன்ன கத்ரு சபிச்சா, அதுல வாசுகி இன்க்ளூடு. அதனாலேயாக்கும் இங்க வாசுகி பிரமுகாக, வாசுகி தொடங்கின ஒரு சில கத்ருவோடு புத்திரர்கள் அப்படின்னு சொன்னது. ஸ்லோகம் 33. தானாஹ பகவான் பிரம்மா ஜரத்காரோர் மகாமுனே வாசுகேர் பகினீம் தஸ்மை அர்ப்பயத்வம் சனாமிகா. தான் ஆஹா பகவான் பிரம்மா ஜரத்காருஹு மகாமுனிஹி வாசுகேஹே பகினீம் தஸ்மை அர்ப்பயத்வம் சனாமிகாம். அவாகிட்ட வாசுகி தொடங்கின நாகங்கள் கிட்ட பிரம்மா இப்படி சொன்னார், ஜரத்காரு அப்படின்னு ஒரு மகாமுனி இருக்கார். அப்படி இருக்கிற அந்த முனி வாசுகியோடு சகோதரிய திருமணம் பண்ணிட்டு அதுல ஒரு புத்திரன் உண்டாகணும். அதனால அந்த ஜரத்காருவுக்கு வாசுகியோடு சகோதரிய திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இங்க சொன்னது. வாசுகி தொடங்கின நாக பிரமுகர்களாக்குமே பிரம்மாவை தேடிட்டு போனது, எங்களை காப்பாத்தனமே அம்மாவோட சாபத்திலிருந்து அப்படின்னு அதுக்கு பிரம்மா சொல்றதாக்கும். வாசுகியோட சகோதரி, அந்த சகோதரியான ஜரத்காரு அப்படின்னு பேர் இருக்கிற சகோதரிய, ஜரத்காரு அப்படின்னு இருக்கிற ஒரு மகாமுனி இருக்கார், அவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். ஸ்லோகம் 34. தஸ்யாம் யோஜாயதே புத்ர சவஸ்த்ராதா பவிஷ்யதே ஆஸ்தீக இதி நாமாசௌ பவிதானாத்ர சம்சயா. தஸ்யாம் யஹ ஜாயதே புத்ரஹ சௌ த்ராதா பவிஷ்யதி ஆஸ்தீக இதி நாம அசௌ பவிதா ந அத்ர சம்சயः. வாசுகியோட சகோதரியான ஜகத்காரு மகாமுனியான ஜகத்காருவ திருமணம் பண்ணிண்டானாக்கா, ரெண்டு பேருக்கும் பேர் ஒன்னாக்குமே. அவளுல ஆஸ்தீகன் அப்படின்னு ஒரு புத்திரன் ஜனிப்பான். அந்த புத்திரன் உங்களோட ரட்சகன் ஆயிட்டு வருவான் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு கணவரும் மனைவியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால இருக்கிற விஷயங்களை இங்க சொல்லவாக்கம் செய்யப்படுறது. அப்ப காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது அப்படிங்கறத இங்க நம்ம
மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சொல்றார் வாசுகியோடு சகோதரிய, அந்த வாசுகியோட சகோதரிக்கு பேரும் ஜெகத்காரு ஆக்கும். அதே மாதிரி ஜெகத்காரு அப்படிங்கிற முனிக்கு அந்த ஜெகத்காரு அப்படிங்கிற வாசுகியோடு சகோதரிய திருமணம் பண்ணி கொடுத்தானா, அவளுக்கு ஜனிக்க போற புத்திரன், அதுக்கான பேரையும் இவரே போட்டுட்டார் முன்னாடியே பிரம்மா. ஆஸ்தீகன் அப்படிங்கிற பேர் இருக்கிற புத்திரன், அந்த புத்திரன் உங்களோட ரட்சகனாயிட்டு வருவன் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் இல்லைன்னு பிரம்மா சொல்றார். அந்த புத்திரனுக்கு ஆஸ்தீகன் அப்படிங்கிற பேரு ரொம்ப புகழ உண்டாக்கும் அப்படின்னு கூடியும் சொல்றார். ஸ்லோகம் 35. வாசுகிஸ்து ததாகர்ண்ய பஜனம் பிரம்மண சிவம் வனம் கத்வா சுதாம் தஸ்மை ததௌ வினயபூர்வகம். வாசுகிஹி து ததாகர்ண்ய வஜனம் பிரம்மணஹ சிவம் வனம் கத்வா சுதாம் தஸ்மை ததௌ வினயபூர்வகம். பிரம்மாவோடு ஆறுதலான பேச்சு கேட்டுண்ட வாசுகி அதிசீக்கிரமாக வனத்துக்குள்ள போயிட்டு தன்னோட சகோதரிய ரொம்ப வினயத்தோடு கூடிட்டு ஜகத்காரு அப்படிங்கிற முனிக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆயிட்டு கூட்டிட்டு போனார். நான் என்னோட சகோதரியதா கூட்டின்னு வந்திருக்கேன், நீங்கள் திருமணம் பண்ணிக்குங்கோம் அப்படின்னு கொண்டு போய் ஜகத்காரு முனியோட முன்னால கொண்டு போயிட்டு நிப்பாட்டினார் அப்படின்னு அர்த்தம்.